இமோஷனல் அஃபேர் அப்படின்னா என்ன? ஒருத்தர்கிட்ட இமோஷனலி ரொம்ப க்ளோஸா ஆகுறது, சீக்ரெட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட நிறைய ஷேர் பண்றது, உங்க பார்ட்னர் கிட்ட, ஸ்பவுஸ் கிட்ட சொல்லாம இருக்கிறது, பர்சனல் ப்ராப்ளம்ஸ், உங்க வலிகள், வேதனைகள், உங்க ட்ரீம்ஸ், உங்க பயம் எல்லாமே அவங்க கிட்ட தான் சொல்றது. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும், ஆனா மனசு வேற இடத்துல வேற ஒருத்தர்கிட்ட இருக்கும். இமோஷனல் அஃபேரோட சைன்ஸ் எல்லாம் என்னென்ன? ஃபோனோட பாஸ்வேர்டு மாத்துறது, ஒருத்தர்கிட்ட ரொம்ப சீக்ரெட்டா பேசுறது, பார்ட்னர் கிட்ட கொஞ்சமா ரொம்ப கம்மியா லெஸ்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆனா வேற யார்கிட்டயோ இமோஷனலா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, கில்ட்டியாவே ஃபீல் பண்ணாம நிறைய பொய் சொல்றது. அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஆனா அது உங்க பார்ட்னர் கூட இல்லாம வேற ஒரு இடத்துல எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இந்த இமோஷனல் அஃபேர்லாம் எதனால ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கலாம். எஸ்தர் பெரல் அப்படிங்கிறவங்க ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு அழகான புக்ல சொல்ற விஷயத்த நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் சீட் பண்ணும்போது பீப்புள் ஆர் நாட் ஆல்வேஸ் சீட்டிங் பிகாஸ் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இன் தேர் மேரேஜ். அதாவது மேரேஜ்ல ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அப்படிங்கிற தொட்டு அவங்க நிறைய வாட்டி சீட் பண்றது இல்லை, பட் பிகாஸ் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இன் தெம் செல்வ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது, அதனாலதான் அவங்க அஃபேர்க்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் லாஸா ஒரு ஐடென்டிட்டி லாஸா ஃபீல் பண்ணலாம், ஐடென்டிட்டி இல்லாம, செல்ஃப் ஐடென்டிட்டி இல்லாம இருக்கலாம், அவங்க கிரேவ் பண்ற ஒரு கனெக்ஷன் இல்லாம இருக்கலாம், கனெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்க தெரியாம இருக்கலாம், அன்மெட் நீட்ஸ் இருக்கலாம், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு அலைவ்னஸ், ஒரு அப்ரிசியேஷன் வீட்டில் கிடைக்காததெல்லாம் வேற எங்கேயோ கிடைக்குது, வேற ஒரு இடத்துல அலைவா ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்காக ஒரு அஃபேர்க்குள்ள போறாங்க. இந்த அஃபேர்லேருந்து எப்படி வெளில ஹீல் பண்ண முடியும் அப்படின்னா, அஃபேர் ஒரு பெரிய பிட்ரேயல் தாங்க, ஒரு பெரிய ஏமாற்றம் தான், ஆனா ஹீலிங் டெஃபினட்டா பாசிபிள். அதுக்கு மெயினா இந்த 5 ஸ்டெப்ஸ் சொல்றாங்க. முதல் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ட்ரூத்ஃபுல்லா என்ன நடந்துச்சோ அதை அப்படியே அக்செப்ட் பண்றது. ஓகே, இந்த லாஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறத என்ன நடந்துச்சுன்னு பார்த்து அதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுறதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது, உங்களோட அன்மெட் நீட்ஸை பத்தி, உங்களோட தேவைகளை பத்தி பேசுறது, எதனால இந்த அஃபேர் நடந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் காத்து பேசி புரிஞ்சுக்கிறது. மூணாவது, 2 பார்ட்னருமே இமோஷனலா ரீகனெக்ஷனுக்கு ஒர்க் பண்றது, அதுக்கு எஃபர்ட் போடுறது. நாலாவது, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்க ஒரு தெரபிஸ்ட் கூட போய் பார்க்கலாம், ஒரு தேர்ட் பர்சனோட ஹெல்ப்பை எடுத்துக்கலாம். அஞ்சாவது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம், திரும்பவும் அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றது, ஆனா அது கண்டிப்பா பாசிபிள். ஒரு அஃபேர் நடந்த உடனே அது ஒருத்தனை ஜட்ஜ் பண்ணி அது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற வலிகள், அதுக்கு பின்னாடி இருக்கிற எம்டினஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற லோன்லினஸை பார்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. It's easy to be happy.